முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, எல்லாம் சரியாகிவிடும். உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகின்றது. இன்பமான வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில் இன்றிலிருந்து ஆரம்பமாக போகின்றது. இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவாக இனி சந்தோஷமான காலம் உன் வாழ்வில் ஆரம்பமாக இருக்கின்றது. இன்றாவது விடியாதா என்ற ஏக்கத்தோடு தான் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய கண்களை நீ திறக்கின்றாய். உன் வாழ்விற்கான விடிவு காலமும் நல்ல காலமும் பிறந்திடாதா என்று ஏக்கத்தோடும் தான் உன் கண்களை திறக்கின்றாய். என்னுடைய அருட்பார்வை முழுவதும் உன் மீது பட்டு இன்றைய தினத்திலிருந்து சந்தோஷமான காலம், பொன்னான காலம் உன் வாழ்க்கையில் ஆரம்பமாக இருக்கின்றது. எத்தனையோ கஷ்டங்களை விதவிதமாக சந்தித்து அனுபவங்களை பெற்று வைத்திருக்கும் நீ அந்த அனுபவத்தை பயன்படுத்தி, அந்த பக்குவத்தை பயன்படுத்தி இனி எத்தனையோ இன்பங்களையும் பெறப்போகின்றாய் என்பது உறுதியான ஒன்று. உன் வாழ்க்கை உன்னை பல தடவை கஷ்டப்படுத்தி இருந்தாலும், காயப்படுத்தி இருந்தாலும் அத்தனைக்கும் கைமாறாக உனக்கு சில நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தும் இருக்கின்றது. உன் இதயம் உடைந்து போகின்ற அளவிற்கு பல விஷயங்கள் நடந்திருப்பதால் வாழ்க்கையின் மீது உனக்கு வெறுப்பு ஏற்பட்டிருக்கின்றது. உடைந்து போன அந்த இதயத்தை ஒட்ட வைக்கக்கூடிய அளவிற்கு மாபெரும் விஷயம் உன் வாழ்க்கையில் இன்றைய தினத்திலேயே நடந்தே தீரும். நீ கண்ணீர் வடித்த நாட்களும், கவலைக்கு உட்பட்டிருந்த நாட்களும் நேற்றோடு முடிந்தது. உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையில் ஏற்பட்டிருந்த துயரங்கள், அது உனக்கு கொடுத்த பாடங்கள் என்றையும் மறக்காமல் நினைவில் வைத்துக்கொள். எல்லாமே சில காலம்தான் என்பது போல உன் கஷ்டமும் சில காலம்தான். நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே இருப்பதால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை நீ சந்தித்தபடி இருக்கின்றாய். எதையும் பெரிதளவாக நினைத்து மனதை வருத்தப்பட்டு கொண்டு இருக்காமல், கவலைகளுக்கு மனதிற்குள் இடம் கொடுத்து விடாமல், சந்தோஷமாக உன்னுடைய மனநிலையை வைத்து கொண்டு புன்னகை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ புறப்பட்டு இருக்கின்றாய். உன்னுடைய முயற்சி ஒவ்வொன்றும் மிக பெரிய வெற்றியை தான் காணும். எதற்காக எல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயங்களுக்காகவே நீ சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு அனைத்து இன்பமும் உன்னை தேடி வரும். அதுவரை என் மீது பக்தியுடனும் உன் மீது நம்பிக்கையுடனும் நீ செயல்பட வேண்டும். அதிகமாக எதை நினைத்தும் யோசித்து குழம்பிக் கொண்டு இருக்காமல் மனதை அமைதியாக வைத்திருப்பாயேயானால் உன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வை நான் உன் மதிக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய மனதிற்குள் ஒரு சில வார்த்தைகள் சில சமயங்களில் கேட்கும். அந்த வார்த்தைகளின் மீது நீ கவனம் வைக்க வேண்டும். அதுதான் உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்று நான் சொல்லக்கூடிய குறிப்பாகவும் இருக்கின்றது. உனக்கான விஷயங்களை எல்லாம் நிம்மதியாக என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ அழகான நித்திரையை காண வேண்டும். சரியான நேரத்தில் எது கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து உனக்கான குறைகளை எல்லாம் நிறையாக நான் மாற்றி கொடுப்பேன். உன்னுடைய யோசனைகளுக்கு எல்லாம் மேம்பட்டவன் நான். உன்னுடைய நினைவில் நான் இருக்கும் பொழுது, உன்னுடைய சிந்தையில் இந்த முருகனின் நினைவு இருக்கும் பொழுது எந்த ஒரு தடையும் இல்லாமல், தடங்களும் இல்லாமல் நிறைவேற வேண்டிய விஷயங்களை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உன்னுடைய வருத்தங்கள் எல்லாம் வளமாக கூடிய அளவிற்கு மாற்றம் வந்தே தீரும். வீணாக கலங்கி கொண்டிருப்பதை விட்டுவிடு. உன் பாதையில் இருக்கக்கூடிய முட்களையும் கற்களையும் பூவாக மாற்றக்கூடிய சக்தி எனக்கு உண்டு. மகிழ்வான மனநிறைவான வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக நீ வாழத்தான் போகின்றாய். உன் வாழ்வில் சந்தோஷ நிகழ்வொன்று கூடிய விரைவிலேயே மிக பெரிய அளவில் நடந்து உன்னை மகிழ்விக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்த அதே நிகழ்வுதான் அது. நீ எதிர்பார்த்த அதே சந்தோஷம்தான் அது. விரைவிலேயே கிடைத்து உன் வாழ்க்கையை அடுத்த கட்ட நகர்விற்கு சந்தோஷமாக நான் கொண்டு செல்ல இருக்கின்றேன். ஆனந்த கண்ணீரோடு நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய நாட்கள் தொலைவில் இல்லை. வண்ணமயமாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி கொடுக்க போகின்றேன். மகிழ்ச்சியில் என்னை மறந்து விடாதே என் குழந்தையே. எப்பொழுதும் நான் உன்னோடு தான் இருப்பேன். சந்தோஷமான நிகழ்வுகளில் நாம் சந்திக்க போகின்றோம். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நான் இனிமையான விஷயங்களாக மாற்றி கொடுக்க போகின்றேன். அதற்கு ஆரம்பமாக இன்றைய தினத்திலேயே இனிப்பான செய்தி உன்னை தேடி வரும். சந்தோஷமாக பெற்றுக்கொள். உன்னுடைய முகத்தில் புன்னகையை நான் முழுமையாக காணக்கூடிய நாள் இன்றைய நாளாகத்தான் இருக்கும்.
பிரச்சனைகள் எத்தனை சூழ்ந்திருக்கின்ற பொழுதிலும் உன்னுடைய மனம் முழுவதும் இந்த முருகனின் சிந்தனையும் சூழ்ந்துதான் இருக்கின்றது. எத்தனை காலம்தான் இந்த துயரத்தையும் துன்பத்தையும் நான் சந்திக்க வேண்டும் அப்பா என்று ஆதங்கத்தோடு என்னிடம் கேட்கின்றாய் அல்லவா? உன்னுடைய மனவேதனைகள் எல்லாம் சேர்ந்து உன்னை சோர்வடைய செய்கின்றது. உன்னுடைய முகத்தை வாட்டமாகி விட்டது. உன் குறைகளை எல்லாம் அடுத்தவர்களிடம் சொல்ல நினைக்கின்றாய். சொல்ல முடியாமல் தவிக்கவும் செய்கின்றாய். கேட்டுவிட்டு கேலி செய்வார்களோ என்று எண்ணுகின்றாய். பிறரிடம் சொல்லி பலன் இல்லை, புலம்புவதால் பலன் இல்லை. என் அன்பு குழந்தையே, அனைத்தையும் என்னிடம் மனமாற சொல் போதும். தாங்க முடியாத கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் நீ எல்லையில்லாத இன்பத்தையும் அனுபவித்தே தீருவாய். உன்னுடைய வாழ்நாட்களில் நீ பின்னோக்கி சென்ற நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உன்னை வாழ்க்கையின் முன்னோக்கிதான் நகர வைக்கும். எத்தனையோ தடைகளை சந்தித்த நீ அத்தனை தடைகளையும் மீறி வெளிவந்து இருக்கின்றாய். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாக இருக்கின்றது. அத்தனை பிரச்சனைகளையும் மனதைரியத்தோடு எதிர்கொண்டு புத்திசாலித்தனமாக சிக்கல்களில் இருந்து வெளிவந்திருக்கின்றாய். எத்தனையோ தடைகள் வந்த பொழுது எல்லாவற்றையும் சாமர்த்தியமாக சிந்தித்து செயலாற்றி இந்த முருகனின் துணையோடு கடந்து வந்து விட்டாய். பல முறை பல உதவிகளை நான் உனக்கு செய்து கொடுத்து உன்னை நான் வழிநடத்தி இருக்கின்றேன். உன்னுடைய நேர்மை என்னை மிகவும் பிரமிக்க வைத்தும் இருக்கின்றது. உன்னுடைய பக்தி என்னை மெய்சிலிருக்க வைத்திருக்கின்றது. நீ காத்திருக்கக்கூடிய விஷயத்தில் நான் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன். உன்னுடைய பாதை வெளிச்சமாக பிரகாசிக்கும். இனி இருள் சூழ்ந்த நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனிப்பான செய்தியை சற்று நேரத்தில் வரவேற்கப் போகின்றாய். உன் கரங்களில் வந்து சேர வேண்டியது சர்வ நிச்சயமாக சேர்ந்தே தீரும். நீ வளர வேண்டும் என்று, முன்னேற வேண்டும் என்று உன்னை விட எனக்கும் ஆசையும் அக்கறையும் நலனும் அதிகமாக இருக்கின்றது. நீ சுகமாக வாழ அத்தனை வழிகளையும் நான் உனக்காக செய்து கொடுத்தபடியே இருக்கின்றேன். எத்தனையோ கோவில்கள் எனக்காக இருந்தாலும் உன்னுடைய இதயத்தில்தான் நான் முழு நிறைவாக வாசம் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பக்தர்களுடைய இதயம்தான் எனக்கு மிகவும் பிடித்த இருப்பிடம். அதில் இருந்து கொண்டு உங்களுடைய தேவைகளை உடனுக்குடன் செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன். இந்த முருகன் உன் வாழ்க்கையின் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருப்பதால் உன் வாழ்க்கையின் மீதான பயத்தை விட்டுவிட்டு என் மீது முழுமையான பக்தியை அனுதினமும் செலுத்து. எல்லா நாளும் இன்பமயமான நாளாக நான் மாற்றி கொடுப்பேன். நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் நாட்களை இன்றைய தினத்தோடு முடித்து வைத்து இன்பமாக வாழப்போகின்ற நாட்களை இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பம் செய்ய முடிவெடுத்து விட்டேன். இனி நல்லதே நடக்கும்.